சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் தொடங்கி நம்மளுடைய அறிவாளி நண்பர் ஒருத்தர் வந்து இந்த பதிவு போட்டிருக்காரு. இந்த வீடியோ ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல 2 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருச்சு. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கீங்க. வீடியோ ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஒரு ஒருமையில யோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து மரியாதை குறைவா பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோட கேப்ஷன்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ரீல்ஸ் போடாம முதல்ல ஒழுங்கா படிங்க, ஸ்டாலின் பிஏ மேல ஒரு கோடு அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த வீடியோல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்துட்டு, சிஎம் அவர்கள் வந்துட்டு சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் அப்படின்னு வந்து சொல்றாரு. கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பர் தான், அதனாலதான் அதுக்கு பேர் கம்பராமாயணம். சேக்கிழார் எழுதுனது பெரிய புராணம்னு இது எல்லாருக்குமே தெரியும். முதல்வர் அவர்கள் அந்த மேடையில பேசின காணொலியை நான் போடுறேன், நீங்க கேளுங்க. பழனிசாமி அவருடைய அறிவுத்திறத்துக்கு சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் தொடங்கி பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு எடுத்துக்காட்டு வந்திருக்கு. அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன அந்த வசனத்தை தான் வந்துட்டு இவரு சொல்லி காமிச்சிருப்பாரு. இந்த வீடியோவை முழுசா பார்க்காம அந்த டைலாக மட்டும் கட் பண்ணி போட்ட அந்த அறிவாளி நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரை சொல்லி குத்தம் இல்ல, இவ்வளவு படிச்சவங்க இருக்க ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு தத்திய வந்து சீஃப் மினிஸ்டரா செலக்ட் பண்ணி வச்ச நம்மள சொல்லணும். தமிழ்நாட்டுல இவ்வளவு படிச்சவங்க இருக்கிறீங்க, அப்படி இருந்தும் இப்படி ஒரு தட்டியை நீங்க சிஎம்மா உட்கார வச்சிருக்கீங்களே, இது நம்மளுடைய தப்பு தான் அப்படின்ட்டு நமக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி கேக்குறாரு.